மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் 80வது சுதந்திர தின விழாவில் பள்ளி ஆலோசகர் டாக்டர் கே சீனிவாசன் சிறப்பிக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பு மூவர்ண கொடி வானில் பட்டொலி வீசி மூவர்ண கொடி வானில் பட்டொலி வீசி பறப்பது போல மூவர்ண வெள்ளை புறாக்களை வானில் பறக்க விடுகின்றன. அடுத்து நம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அரசு கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். ஆட்சி நடத்தி வரும் நிகழ்விற்கு தற்போது அரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். வழி விடுங்க, அங்க சென்டர்ல சார் கொஞ்சம் சைடு விட்டுருங்க. அப்படினா சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கொடியினை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்தார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்ற ஆட்சியர் போலீசாரின் மிடுக்கான அணிவகுப்பினை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் அருணா
சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடமுடைய வாகனத்தில் இருந்து செய்ய மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் 80வது சுதந்திர தின விழாவில் பள்ளி ஆலோசகர் டாக்டர் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.